இதோ எங்கள் ஊழல் நிறைந்த ஆட்சியாளர்கள் நம் நாட்டிலிருந்து 2.88 டிரில்லியன் ரூபாவை நாட்டை விட்டு திருடி எடுத்து சென்றிருக்கின்றார்கள். இப்படி காலத்துக்கு காலம் வரும் இந்த கதைகளில் எது உண்மை, எது பொய், இது சாத்தியம்தானா? அதற்கு பதில் ஆமாம், முடியும். அரசியல் பலத்தாலும் பதவியாலும் ஏற்படுத்தக்கூடிய செல்வாக்குடன் பலர் பண மோசடி, சட்டவிரோதமாக நாட்டை விட்டு பணத்தை எடுத்து செல்வது, லஞ்சம், ஊழல் போன்ற குற்றங்களில் ஈடுபடுவது புதிதல்ல. பெனமா பேப்பர்ஸ், பெண்டோரா பேப்பர்ஸ் மாதிரி அறிக்கைகளிலிருந்து அந்த நாட்களில் எத்தனை அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்ததுன்னு நினைவிருக்கா? சற்று சிந்தியுங்கள். நீங்கள் அரசின் பெரிய பெரிய திட்டங்களை நிறைவேற்றும் பெரிய பெரிய நிறுவனங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த செயற்திட்டங்கள் பெரும்பாலானவற்றின் உண்மையான பயனாளிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வழியிருக்காது. இவர் ஒரு பொறுப்புள்ள அரசு அதிகாரி. அவர் தன்னுடைய கடமை அதிகாரத்தின்படி மற்றொரு நிறுவனத்திற்கு ஒரு திட்டத்தை வழங்குகிறார். இதில் சிக்கல் ஏதுமில்லையே. ஆனால் அந்த திட்டத்தின் உண்மையான பயனாளி இந்த ஜென்டில்மேன் என்றால் அதுதான் பிரச்சனை. இன்னொரு சமயம் அது அந்த ஜென்டில்மேனின் நண்பர் ஒருவராகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் காரணமாகவே ஊழலை குறைக்க முடியவில்லை. இதை நாம் பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் அடிக்கடி கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனால் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அவ்வளவு எளிதான விடயமல்ல. அதிகமானோருக்கு இந்த சதித்திட்டங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் யார் வேண்டுமானாலும் அதை இணையத்தில் பார்க்கக்கூடியவாறு நலன் பெறும் உரிமையாளர்களின் பதிவை வெளியிட வேண்டும். அந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர்களது நண்பர்களுக்கு மட்டுமே நன்மை செய்கின்றார்களா என்பதையும் கண்டறியவும் முடியும். இந்த விஷயங்களை சரியாக ஆய்வு செய்ய ஒரு கண்காணிப்பு அமைப்பையும் உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கும் போலீசுக்கும் நிதிசார் உளவறிதல் பிரிவுக்கும் இப்படியான குற்றங்களுக்கு எதிராக செயல்படுவது மிகவும் எளிதாகும்.